டாஸ்மாக் வந்து மூடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆக்சிடென்ட் நடக்கிறத சரி போக்குவரத்தை தடை பண்ண முடியாதுன்னு மக்கள் நீதி தலைவர் கமலஹாசன் கருத்து தெரிவித்தார். ஐயோ பாவம், ஒரு டிவியை போட்டு உடைச்சு நொறுக்கிட்டு தானே அரசியலுக்கு வந்தாரு. ஊழல என்ன டிவி கொடுத்தாங்களா கிஃப்ட், அதை எதுக்கணும்னு இன்னைக்கு அறிவாலய வாசல்ல உட்காந்து கெஞ்சின்னு இருக்காரு. திமுகவோட வக்கீலா இருந்துகிட்டு இருக்காரு. எஸ், ஐ டு அக்ரி. இந்த ஆக்சிடென்ட் நடக்குது, அதுக்காக போக்குவரத்து தடை பண்ண முடியாது. சரி, மக்கள் நீதி மையம் சார்பா வீடு வீடா பாக்கெட் சாராயம், ஏன்னா இப்ப சந்துக்கடை சாராயம் தான் இது. மக்கள் செத்து போயிருக்கிறது எதுல? சாராய கடை தனி, குவார்ட்டருக்கு 10 ரூபா. நம்ம செந்தில் பாலாஜி ஃபிக்ஸ் பண்ண ரேட் இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்குங்கிறாங்க. எனக்கு தெரியாது, நான் வந்து லா படித்தாலும் அந்த பாருக்கும் போனதில்லை, இந்த பாருக்கும் போகிறதில்லை. அதனால ஐ டோன்ட் நோ. அதனால நீங்கள் விபத்து நடக்காமல் இருக்க வந்து டிராஃபிக் போலீஸ் இருக்கா, வந்து இது சிக்னல் ஒழுங்குமுறை, இடது பக்கம்தான் போகணும், சட்ட விதியெல்லாம் இருக்கா, அதில் எதை ஃபாலோ பண்ணுது இந்த அரசாங்கன்றதுக்காக அவர் யாரும் ஆண்டவரா என்ன எது எனக்கு தெரியாது. மொத்தத்தில் வெட்கமான ஈச ரோசம் சூடு சொரணை எதுவுமே இல்லாமல் நான் ஊழலுக்கு எதிராக கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு அறிவாலயத்தில் போய் வாசப்படியில் உட்கார்ந்துருக்கிறேன் இந்த கமலஹாசன் இந்த மாதிரி தான் பேசுவாங்க, வேற எப்போ பேசுவாங்க. நன்றி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து இந்த கள்ளச்சாராய பணிகள் வந்து எதிரொலிக்குமா? நிச்சயமா. ஏன்னா இப்போ இந்த கள்ளக்குறிச்சியில ஒரு 4 பூத்து, அதுல யார் யார் எதுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திராவிடியன் பார்ட்டிக்கு ஓட்டு போட்டவங்க தான் இவர்கள் சாவை வரவேற்று விலைக்கு வாங்கியிருக்கிறார்கள் கழகங்களை ஆதரித்து, அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அது இதை மக்கள்கிட்ட போய் சொல்லி விக்கிரவாண்டிய வந்து ஒரு பெரிய மாற்றத்திற்கு வழிவகுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். ஆர்எஸ் பாரதி சொல்றாரு, இடைத்தேர்தலில் வந்து எந்த சம்பவங்கள் நடந்தாலும் திமுக வந்து வெற்றி பெறுவதுன்னு ஆர்எஸ் பாரதி. ஐயோ, நான் என்ன சொல்றேன், அவர் ஆர்எஸ் பாரதினா என்ன ரோட் சைடு பாரதியா? ஆர்எஸ் பாரதி அவர் அப்படிதான் பேசுவார். அவர் நீதிபதிகள் இடஒதுக்கீட்டில் வந்தவர்களை எவ்வளவு கேவலமா பேசின ஒரு மிக மோசமான நபர் ஆர்எஸ் பாரதின்னு தெரியாதா? நமக்கு தெரியுமே. அதனால ஒரு மோசமான நபர் அப்படிதான் இதையும் பேசுவார். மக்கள் பாடம் கற்பிப்பாங்க. ஓகே, தேங்க்யூ. பாஜக சிபி கேட்டிருக்காரு சார். சொல்லுங்க சார். அதாவது நெல்லையப்பர் கோவில்ல தேர் வடமானது அருந்து போயிருக்கு. 3 வடம் அருந்துருச்சு 4ல். அந்த சமயத்துல திருச்செந்தூர்லேருந்து வடம் எடுத்துன்னு போனா அதுவும் அருந்து போச்சு. நான் கேட்குறேன், இந்த அல்லோலியா பாபுவா, அவர் பேர் என்ன, மந்திரிக்கு பேரு சேகர் பாபுவா? ஏன்னா அவர் நம்ம 4 மாவடி மோகன் சி லாசரஸ் மாதிரியே எப்ப பார்த்தாலும் அல்லேலுயா அல்லேலுயான்னு கத்துறதுனால அவர் பேரே அல்லோலியா பாபுன்னு மாறி போச்சு. அவர் சொல்றாரு, நான் கேட்கிறேன், வடத்துக்கு கயிறு வாங்கி போட வக்கு இல்லாமல் வைத்திருக்கின்ற சேகர் பாபு போன்ற நபர்கள் அந்த அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு சொகுசு காரப்புறம் வாபஸ் வாங்குங்கிறேன். வேலை செய்யாத அதிகாரிகளுக்கு எதுக்குங்க சொகுசு கார்? இந்துக்களை சுரண்டி சாப்பிடுற ஒரு டிபார்ட்மெண்ட் உண்டுன்னா அது ஹிந்து அறநிலைத்துறை தான். ஆகவே இதுல எந்த ஈவோ மீது நடவடிக்கை எடுத்தீங்க? Why no head has rolled? அந்த நெல்லையப்பர் கோயிலுடைய ஈவோவை ஃபர்ஸ்ட் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? கயிறு சரியா இருக்கா? ஆண்டவன் போறது தேருக்கு பாதுகாப்பு இல்லை, ஆனா இந்த அதிகாரிகள் போறதுக்கு சொபிஸ்டிகேட்டட் வெஹிக்கிள். அதுக்கப்புறம் யூ விட்ரா இட் ஃபர்ஸ்ட். இந்த கோவிலில் இருக்கிற ஈவோக்கு இனிமே உனக்கு கார் கிடையாது, சைக்கிளில் போன்னு சொல்லுங்க. அப்ப எல்லா ஈவோக்களும் ஒழுங்கா செயல்படுவாங்க. அதனால இல்லைன்னா நாம போராட வேண்டியது. நன்றி சார். இந்த நீண்ட ஆண்டுகாலமா கண்டது தேர் வந்து இது நாம இருந்துச்சு. இப்போ திமுக அரசுல தான் அந்த தேர் ஓடுறதுக்கு வழிவகுத்தாங்க. தயவு பண்ணி இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாத கிரெடிட் ஹிந்து விரோத திமுக அரசுக்கு கொடுக்க வேண்டாம்.
ஏன்னா ஆரம்ப காலத்திலிருந்து ஹிந்து அமைப்புகள் எல்லாம் பல சமுதாயங்களோடும் பேசினதனால் மக்கள் மனதில் ஏற்பட்ட மனமாற்றத்தின் காரணமாக கண்டதேவியில தேர் வந்து நல்ல முறையில் நடந்திருக்கு. அதுக்கும் ஸ்டாலினுக்கு என்ன சம்பந்தம்? இவர் தான் போய் அங்க சாமிக்கு தேங்காய் உடைச்சு தேரை இழுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாரா? நோ நீட்ஸ். யார் சொல்லியிருக்காங்க? அமைச்சர் சேகர் பாபு சட்டமன்றத்தில் சேகர் பாபு இஸ் a useless minister who should have been sacked. நெல்லையப்பர் கோவில் தேர் வடம் அருந்த சமயத்திலேயே முதலமைச்சர் கொஞ்சமாவது ஹிந்து உணர்வு இருக்குமானால் கோவில்கள் சரியா செயல்பட நினைச்சிருந்தா he would have sacked this useless minister. அதனால சேகர் பாபு சொல்றதெல்லாம் என்கிட்ட பேச எனக்கு அவரை பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன்.